மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலே சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை மத்தியானம் 2:01 அதாவது 5ஆம் தேதி மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:01 வியாழக்கிழமை அதிகாலையில் 12:57 புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமைன்னு சொல்லுவோம் இல்லையா. திங்கட்கிழமை மத்தியானம் சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். அதனால வாரத்தின முதல் நாள் அப்படியே சந்திராஷ்டமத்தில் எதனா கஷ்டமா இருக்கணும்னு பார்த்தா வளர்பிறை சந்திராஷ்டமம், பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. ஆக என்ன இருந்தாலும் வியாழக்கிழமை காலையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. ஆக திங்கட்கிழமை மத்தியானம், செவ்வாய்க்கிழமை முழுக்க புதன்கிழமை வரைக்கும் எந்த விதத்திலையும் கொஞ்சம் முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் டல்லடிக்கும். ஏதாவது ஒரு நிலையில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ட்டு. ஆக பண வாரங்களில் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க வேண்டாம். இந்த காலகட்டங்களில் ஏதாவது அந்த யூடியூப்பில் அதை பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சங்கடங்கள் வரும். ஓடிபி சொல்கிறது அல்லது ஏமாற்றங்கள் நடக்கிறது. இனிக்க பேசி இழிச்சவாயன் ஆக்குவார்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எல்லாமே சந்திராஷ்டம நாட்களில் நடக்கும். ஆகவே திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய இந்த 3 நாட்களும் எதிலும் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருக்கணும். டிராவல் போகிறவங்க எல்லாருமே அந்த காசு பணம் வச்சுக்கிட்டு ஒரு சூட்கேஸில் நகை வச்சிருந்தேன் பணம் வச்சிருந்தேன்றவங்களாம் தூங்கிடாதீங்க. கொஞ்சம் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கிறது. அதே நேரத்தில் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இதெல்லாமே 9, 10ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறனால விரயங்களோ கஷ்டங்களோ எதுவுமே இல்லாமல் குடும்பத்தோடு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளை பற்றிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், வீடு வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்கஸ் போகிறது அல்லது வாகன யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், தொழிலில் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நிலைகள்லாம் கண்டிப்பாக வாரத்தின் பிற்பகுதி 4 நாட்கள் கண்டிப்பாக உண்டு. வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் 2 நாட்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதி 5 நாட்களும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சமீபத்தில் தான் 7 சனி உங்களுக்கு முழுசா முடிஞ்சிருச்சே, நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அமைந்திருக்கிறது. மகரத்தினர் எல்லோருக்கும் நிறைவான இந்த வாரம்.